தமிழ் மெனு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஃபார் நம்ம வீட்டு குட்டி சீரீஸ்ல எபிசோட் 2ல சிக்கன் ஸ்டிக்ஸ் தாங்க பார்க்க போறோம். நல்ல கிறிஸ்பியா ஜூசியா சிக்கன் ஸ்டிக்ஸ். அது கூடவே கிரேசி காம்பினேஷனான சீஸ் டிப்ஸ். இது உங்க வீட்டு குட்டீஸ்க்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 300 கிராம் சிக்கன் பிரஸ்ட் எடுத்துருக்குறோங்க. சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அப்படியே கொட்டிடாதீங்க மிக்சர் ஜாரில். ஒவ்வொரு துண்டுகளாக எடுத்து போட்டுக்கோங்க. ஏன்னா சிக்கனுக்கு கீழே கொஞ்சமாக தண்ணி இருக்கும். இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சிக்கன் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்த சிக்கனை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த சிக்கனை அரைக்கும் போது நல்லா காஞ்ச மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. சிக்கன் துண்டுகள்லேயும் தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், 1/2 டீஸ்பூன் அனியன் பவுடர், 1/2 டீஸ்பூன் சுக்குத்தூள், 1/2 டீஸ்பூன் கருப்பு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு. நான் பிங்க் சால்ட் யூஸ் பண்ணுறதுனால 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம போட்டிருக்க மசாலாலாம் கம்ப்ளீட்டாக எல்லா பக்கமும் போகிற மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இதில் ரொம்ப ஜாஸ்தியான பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்காதீங்க. 2 டேபிள் ஸ்பூன் தான் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ரெடிமேட் பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா பிரெட்டை மிக்சர் ஜாரில் போட்டு பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. பிரெட் இல்லாத பட்சத்தில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிக்கோங்க. கைகளில் லேசாக எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா சிக்கன் எடுத்திங்கன்னா கைகளில் ஒட்டாது, ரவுண்ட் பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது நம்ம வீட்டை குட்டீஸ்க்கு பண்ணுறதுனால குட்டியான ஒரு ரவுண்ட் பால் எடுத்துக்கலாம். அதை இந்த கட்டிங் போர்டில் வச்சுட்டு இப்படி உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த நீளத்துக்கு வேணுமோ அந்த நீளத்துக்கு நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. இதை இப்படியே ஷேப் பண்ணிவிட்டு இது அப்படியே பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இப்போ லாஸ்ட் ஒன்றுங்க, ஒரே சைஸில் ஈவனாக உருட்டி எடுத்துக்கோங்க. இது லாஸ்ட் ஒன்றுன்றதுனால இது கொஞ்சம் பெரிய ரவுண்டாக இருக்குது. ஸோ அதை நல்லா மீதம் இருக்கிற ஸ்டிக்ஸ் சைஸுக்கே உருட்டிட்டு அதை நம்ம டபுளாக கட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஸ்டிக்ஸ்லாம் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ 13 ஸ்டிக்ஸ் கிடச்சிருக்குது 300 கிராம் சிக்கனில். இது இப்போது 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இப்போ 2 முட்டை எடுத்துருக்குறேங்க. உடச்சி ஊற்றி நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இந்த சிக்கன் ஸ்டிக்ஸில் நம்ம ரொம்ப ஜாஸ்தியான பைண்டிங் ஏஜென்ட் எதுவுமே சேர்க்கலைங்க. ஸோ இந்த எக்கில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிவிட்டு பொரிக்க வேண்டியது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம். நான் இன்றைக்கி ரெடிமேட் பிரெட் க்ரம்ஸ் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வேணும்னா ப்ரெட்டை மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட சீசனிங்காக 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். லைட்டாக ஒரு கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதனால் கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம அடித்து எடுத்து வச்சுருக்கிற முட்டை ரெடியாக இருக்குது. நம்ம பிரெட் க்ரம்ஸ் சீசன் பண்ணி அதுவும் ரெடியாக இருக்குது. இப்போ ஃப்ரிட்ஜில் இருக்கிற சிக்கன் ஸ்டிக்ஸை எடுத்துகிட்டு வந்து முட்டையில் முக்கி அப்படியே அந்த பிரெட் க்ரம்ஸில் லேசாக கோட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும். ரெடி? இப்போ வேலையை ஆரம்பிச்சிடலாமா? இதை எடுத்து ஜஸ்ட்டு ஒரு டிப்பு தாங்க பண்ணணும். பண்ணிவிட்டு எக்ஸஸ் முட்டையெல்லாம் வடிச்சிட்டு இந்த ப்ரெட்டில் அப்படியே போட்டுடலாம். அப்புறம் உங்கள் உலர்ந்த கைகள்னால இதுக்கு மேலே இப்படி தூத்தி விட்டு கம்ப்ளீட்டாக ஒரு கோட் பண்ணி அவ்வளோதான். அப்படியே இங்கே வச்சிடலாம். இன்னொன்று எடுத்து எக்ஸஸ் முட்டையை வடிச்சிட்டு நீங்கள் அப்படியே நிறைய முட்டையோடு எடுத்து இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் ரொம்ப சொதன்னு ஆகிடும். ஸோ இந்த பக்கம் இந்த கையில் பிரெட் க்ரம்ஸ்குள்ளே விடுற கை வந்து ஈரமாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா க்ரம் கோட் பண்ணும்போது இதை மேலே எடுத்து போட்டு நல்லா அழுத்தி க்ரம் கோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம சிக்கன் ஸ்டிக்ஸ் எல்லாம் ரோல் பண்ணி எக்கில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி ஃப்ளாட்டான பேஸ் இருக்கிற ஒரு பேனாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் ஸ்டிக்ஸை நம்ம ஷாலோ ஃப்ரை தாங்க பண்ண போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை போட்டுடலாம். 1 by 1 போட்டுக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக ஓவர் க்ரௌட் பண்ணிடாதீங்க. இந்த அளவுக்கு போட்டுட்டு போட்ட கையோட ஜஸ்ட் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கொஞ்சம் அப்படியே விட்டுடுங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. இந்த சிக்கன் ஸ்டிக்ஸ் 2லேருந்து 3 நிமிஷம் மிதமான ஃப்ளேமில் குக் ஆனால் போதும். மீடியமான ஃப்ளேமில் வச்சு இந்த சிக்கன் ஸ்டிக்ஸை பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. அதே சமயம் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு குக் பண்ணாதீங்க. 2லேருந்து 3 நிமிஷம் இதை குக் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப ஓவர் குக் பண்ணிங்கன்னா ரொம்ப சூயியாக ரப்பரி ஆகிடும். இதை எடுத்துக்கலாம். இந்த சிக்கன் ஸ்டிக்ஸை பொரிச்சு எடுக்கவே அவ்வளோ கமன்னு வாசங்க. நல்ல பொன்னிறமாக கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம செகண்ட் பேட்சான மீதம் இருக்கிற சிக்கன் ஸ்டிக்ஸையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். வாவ், சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. 1 மாதம் வரைக்கும் இந்த பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ண சிக்கன் ஸ்டிக்ஸை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி மறுபடியும் பொரிச்சு உங்கள் குட்டீஸ்க்கு கொடுத்து என்ஜாய் பண்ணலாம். இது கூடவே நம்ம ஒரு சீஸ் டிப் பண்ணுறதுக்கு சீஸ் எடுத்துருக்குறேங்க. 1/2 கப் சீஸ் தேவைப்படும். உங்களுக்கு கிடைக்கிற ப்ராசஸ் சீஸ், மொசரல்லா சீஸ், செடார் சீஸ் யூஸ் பண்ணலாம். வெளியே இருக்க ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு இப்போ இந்த சீஸை துருவி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு கவுடா சீஸ் யூஸ் பண்ணுறேன். இது நெதர்லாண்ட்ஸில் கவுடான்ற ஊர்லேருந்து கிடைக்கிற ஒரு சீஸ். சீஸை துருவும் போதே சீஸ்லேருந்து செம வாசங்க. சீஸ் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. சும்மா கட் பண்ணி சாப்பிட்றதுக்கே. இந்த மாதிரி நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு சின்ன பிளாக் ஆஃப் வெண்ணெய் சேர்த்துட்டு வெண்ணெய் நல்லா உருகுனதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வெதுவெதுப்பான பால் 1/2 கப் பால் சேர்த்துட்டு பால் வெதுவெதுப்பாக இருக்கும் போதே துருவின சீஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விடுங்க. சீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உருகி வரும். ஒவ்வொரு சீஸை பொறுத்து அந்த இழுக்கிற தன்மை, வழுவழுப்பு டிஃபர் ஆகுங்க. அது போக பால் ரொம்ப சூடாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நம்மளோட சீஸ் டிப் நல்லா சீஸியாக ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ இதை சீசன் பண்ணிக்கலாம். நான் வெறும் உப்பு மட்டும் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்துருக்கிறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்றதுனால. கிறிஸ்பாக ஜூஸியாக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இந்த பர்ஃபெக்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக் இஸ் ரெடி. இதை நம்ம இந்த சீஸ் டிப்போடு தான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். கொஞ்சம் கிட்ட வாங்களேன். பாருங்கள், இது எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குதுன்னு காமிக்கிறேன். கிறிஸ்பி அண்ட் ஜூஸி சிக்கன் ஸ்டிக்ஸ் தயார். எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. இந்த கிறிஸ்பி ரொம்ப ஜூஸியான சிக்கன் ஸ்டிக்ஸை உங்கள் குட்டீஸ்க்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் தாங்க, ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு ரெசிபியோட அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். மறந்துடாதீங்க, நீங்களும் சமைக்கலாம்.